வணக்கம் தையர் கலைஞர்களே. மெஷின் சுற்றுறதுக்கு டைட்டாக இருந்ததுன்னா கீழே பிளேட்டை கழட்டி பாருங்கள். அதில் நூல் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரூ டிரைவரில் அந்த நட்டை ரிமூவ் பண்ண பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கங்க. நூல் நிறைய சிக்கிருக்கு. இது எப்படி இவ்வளோ சுற்றிக்கிச்சுங்கிறத பிறகு சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பல்செட் இருக்குது, அதை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த பல்செட்டை கழட்டினா தான் சுற்றி இருக்கிற நூலெல்லாம் எடுக்க முடியும் போல் தெரியுது. ரிமூவ் பண்ண ஸ்க்ரூ காணாமல் போயிடு. அதை ஒரு பத்திரமா மெஷின் பாக்ஸில் போட்டு வைங்க. நிறைய நூல் சுற்றிருக்கு. இது எடுக்கிறதுனா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இது பிளேடு வேண்டியதில்லை. இந்த ஊசியில் பெரிய ஊசி இருக்குது. அதில் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ண பாருங்கள். அல்லது கட்டர் இருக்குது. கட்டரில் பார்த்து அது ஸ்பேர்ஸில் அடிபடாத அளவுக்கு அந்த நூலில் மட்டும் கட் பண்ணுங்க. மெதுவாக கட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி முழுதுமாக ரிமூவ் ஆகும். இப்போ சுத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த பல்செட்டு இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இது எப்படி மாட்டணுங்கிறத பார்த்து ஸ்க்ரூ அப்ளை பண்ணணும். ஸ்க்ரூ கையில் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இதுபோல் மேல் மூடி தகிட்ட ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கணும். தையல் மிஷின் தைக்கும் பொழுது நூல் போடும் பொழுது கவனமாக நூல் போடலைன்னா இப்படி அதிகமான வேலைகளெல்லாம் கொடுக்க பார்க்கு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். வீடியோ கடைசியில் சொல்கிறோம்னு சொன்ன பாருங்கள், அது இதுதான். இந்த ஏரோ மார்க் காமிக்கிற மாதிரி மேலே டஞ்சனில் சரியாக நூல் விழலை. பிறகு நூல் டப்பிலையும் சரியாக நூல் போடலை. இதுதான் காரணம். நூல் சிக்குவதற்கு மெயின் காரணமே இதுதாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். தையல் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகளும் மற்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.